ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆசியாஸ் கிச்சன். நான் இன்னைக்கு உங்களுக்கு 7 ட்ரிக்ஸ், கிச்சனோட ட்ரிக்ஸ் சொல்லி கொடுக்க போறேன். இது எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் கிச்சன்ல. இப்போ வாங்க போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாம் என்ன தப்பு பண்றோம்னா கத்தியில. இப்போ நம்ம இந்த கத்தி எல்லாமே நான் ஒரு 2 இயர்ஸாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கத்தியில நம்ம ஷார்ப்னஸ் போயிடுச்சுன்னா இதை நம்ம சாணத்துக்கு கொடுக்குறோம். இல்லைன்னா என்ன பண்றோம், போய் கல்லுல வச்சு தேய்ன்னு சொல்லி தேய்க்கிறோம். அந்த மாதிரி பண்ணா கத்தி டேமேஜ் ஆயிடும். இந்த கத்திக்குன்னு ஒரு லென்த், ஒரு பிரெத், ஒரு விட்த் இருக்கு. அதனால நம்ம இந்த கத்தியை கொண்டு போய் நம்ம கல்லுல தேய்ச்சாலும் என்ன ஆயிடும்னா இதனோட ஹைட் கம்மியாயிடும், இதனோட பிரெத் எல்லாம் கம்மியாயிடும். அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. நம்மளுக்கு கிச்சன்ல யூஸ் ஆகுறது நல்லா கத்தி தான். அதுவே நம்ம இப்படி பண்ணா கத்தி ஷார்ப் பண்றதுக்கு நீங்க 2 கத்தி எடுத்துக்கோங்க. அதுல இந்த பேக் சைடு எடுத்து இந்த ஷார்ப் பண்ற எட்ஜில் எடுத்து 1 3 இந்த மாதிரி, அப்புறம் திருப்பி 1 2 3 இப்படி பண்ணிட்டு நீங்க கட் பண்ணீங்கன்னா சூப்பரா கட் ஆகும். அதுதான் கத்தி ஷார்ப் பண்ற வழி. இதை எடுத்துட்டு போயிட்டு நீங்க சாணத்துக்கு கொடுக்கறதோ கல்லுல வச்சு தேய்க்கிறதோ பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் நம்ம தப்பு பண்றது கட்டிங் போர்ட்ல. இப்போ உங்ககிட்ட பிளாஸ்டிக் கட்டிங் போர்டு வச்சு நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா அப்படியே அதை மனசு தேர்த்து எடுத்துட்டு போய் குப்பையில போட்டுருங்க. ஸோ பிளாஸ்டிக் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். இப்போ நம்ம யூஸ் பண்றது கட்டையோட கட்டிங் போர்ட். இந்த கட்டிங் போர்ட்லயே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கிராச்சஸ் இருக்கும். ஏன்னா நம்ம கட் பண்ணும் போது கட்டாய் இந்த மாதிரி ஸ்கிராச்சஸ் விழுவும். இதே பிளாஸ்டிக்ல இருந்தாலும் இதே மாதிரி ஸ்கிராச் தான் விழுவும். அந்த பிளாஸ்டிக்கை நம்ம இப்படி எல்லாத்தையும் தள்ளும் போது அந்த பிளாஸ்டிக்கோ சேர்த்து நம்ம சாப்பிட வேண்டியதா இருக்கும். ஸோ இது இப்போவே நீங்க பிளாஸ்டிக்கை மாத்திட்டு ஒரு உடன் கட்டிங் போர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்மளோட லெமனை நீங்க ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணீங்கன்னா அங்கங்க கருப்பா புள்ளி வந்துடும். அந்த மாதிரி வராம இருக்கணும்னா இப்போ ஒரு டிஷ்யூ பேப்பரையோ இல்லை ஒரு நியூஸ் பேப்பரையோ ஒரு பிளாஸ்டிக் ஏர்டைட் கண்டெய்னர்ல இந்த மாதிரி விரிச்சுக்கிட்டு நீங்க இந்த லெமனை இந்த மாதிரி உள்ள போட்டுட்டு மேல ஒரு டிஷ்யூவோ இல்லை நியூஸ் பேப்பரோ நீங்க இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்க க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இதை நீங்க 1 month ஓபன் பண்ணி பார்த்தாலும் நீங்க எந்த கலர்ல லெமனை வச்சீங்களோ அதே கலர்ல தான் லெமன் இருக்கும். கொஞ்சம் கூட கெட்டும் போகாது, ஸ்பாட்ஸும் வராது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம கறிவேப்பிலை. இந்த கறிவேப்பிலைய நம்ம ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா கற்பாகி கறிவேப்பிலை கெட்டு போயிடும். அதை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணோம்னா சேம் வே கீழே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு இந்த கறிவேப்பிலையை எடுத்து நம்ம உரிச்சு இது எல்லாத்தையும் உள்ள போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி உரிச்சு போட்டுட்டு நீங்க மேல ஒரு டிஷ்யூ வச்சு க்ளோஸ் பண்ணி உள்ள வச்சீங்கன்னா நீங்க 2 to 3 weeks வரைக்குமே கருவேப்பிலைய இந்த மாதிரி உள்ள வச்சுட்டு மூடி ஸ்டோர் பண்ணிக்கலாம். 2 to 3 weeks வரைக்குமே அந்த கருவேப்பிலையில எந்த ஸ்பாட்ஸுமே வராது, கெட்டும் போகாது. இப்போ நெக்ஸ்ட் நம்மளோட கொத்தமல்லி. மார்க்கெட்ல ஃப்ரெஷ்ஷா கொத்தமல்லி வித்துதுன்னு சொல்லி நல்லா பல்காவே வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த கொத்தமல்லி எப்படி ஸ்டோர் பண்றதுன்னு பார்க்கலாம். சேம் வே நம்ம கொத்தமல்லி வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா அதனோட கீழே இருக்க தண்டு அதை லைட்டா கொஞ்சம் சாப் பண்ணிட்டு அதை எடுத்து ஒரு டப்பால காட்டன் கிளாத், உங்ககிட்ட எந்த ஒரு காட்டன் துணியோ இல்லை லுங்கி துணியோ இல்லை ஏதாவது வேஸ்ட் கிளாத் அந்த மாதிரி ஏதாவது இருந்தா அதை நீங்க இப்படி கீழே விரிச்சுக்கோங்க. கீழே விரிச்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இந்த கொத்தமல்லியை எடுத்து நீங்க உள்ள அடுக்குங்க. உள்ள அடுக்கிட்டு இதுக்கு மேல டிஷ்யூவோ இல்லை இன்னொரு துணியோ எடுத்து நீங்க க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு தண்ணியே இருக்கக்கூடாது, தண்ணி இல்லாம க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க ஏர் டைட் கண்டெய்னர்ல நீங்க ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்கன்னா 2 weeks வரைக்கும் கொத்தமல்லி சேஃப், எதுவுமே ஆகாது. இப்போ புதினாலையும் நம்ம அப்படியே வாங்கிட்டு ஃப்ரிட்ஜில் கவரில் போட்டு வச்சாக்கா சீக்கிரமா அந்த புதினாவும் அழுகி போயிடும். ஸோ புதினால கீழே மண்ணெல்லாம் ஜாஸ்தியா இருக்கும்ல, அதனாலதான் அது சீக்கிரமா அழுகி போயிடுது. இப்போ அதையும் அதே மாதிரி நம்ம கீழே ஒரு கத்தி வச்சு கீழே இருக்க அந்த தண்டை மட்டும் சாப் பண்ணிட்டு இப்போ அந்த புதினாவை எடுத்து அதே மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஏர்டைட் கண்டெய்னர்ல ஒரு கிளாத் விரிச்சுக்கலாம். ஒரு காட்டன் கிளாத் அதை விரிச்சுக்கிட்டு அதுக்கு மேல புதினா வச்சுட்டு ஒரு நியூஸ் பேப்பரோ இல்லை டிஷ்யூ பேப்பரோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தாக்கா அதையும் அது மேல வச்சுக்கிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். 2 வாரம் ஆனாலும் புதினா கலர் மாறாது, கருப்பாவும் ஆகாது. நீங்க அப்படியே வைக்காம மேல இருக்க அந்த தண்டு இருக்குல்ல அதை மட்டும் உடைச்சிட்டு இப்போ மேல அந்த காம்பு எல்லாத்தையும் உடைச்சிட்டு
அதுக்கப்புறமா நீங்க ஒரு டப்பால டிஷ்யூ போட்டு நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா உங்க பச்சை மிளகா 2 வாரம் இல்ல 3 வாரம் கூட எதுவுமே ஆகவே ஆகாது. ஏன்னா பச்சை மிளகா அப்படியே டப்பால வச்சா தண்ணி விட்டுரும். ஸோ நீங்க தண்ணி விடாத மாதிரி அது மேல டிஷ்யூ வச்சீங்கன்னா அது தண்ணி எல்லாம் இழுத்துக்கும். ஸோ சீக்கிரமாவே அது கெட்டு போகாது. இப்போ உங்களோட அரிசி டப்பா, பருப்பு டப்பா எல்லாத்துலயும் வண்டு வந்ததுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் எடுத்து இது ஒரு டப்பால, அரிசி டப்பாவோ பருப்பு டப்பா எந்த டப்பால வண்டு வந்தாலும் அந்த டப்பால இந்த காஞ்ச மிளகாவை போட்டுட்டு நீங்க மூடி அப்படியே வச்சிருங்க. கண்டிப்பா உங்களோட வண்டு வரவே வராது அந்த டப்பால. இப்போ நான் சொன்ன எல்லா டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா என்னோட வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.